இருக்கு பாருமா, அந்த பச்சை சரி எடுத்து போடுமா. அந்த பச்சை சரி நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. வச்சு காட்டுங்க. நல்லா இருக்குமா. சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குமா. அந்த முந்தி தான் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும்மா. அந்த ப்ரௌன் இருக்குல்ல, ப்ரௌன் கலர். அது இல்லை, அதுக்கு கீழே மூணாவது ரோல, மூணாவது ரோல ஃபர்ஸ்ட்டில் இருக்கு பாருங்க. அதே எடுமா. நல்லா இருக்கு. பிரிச்சு கட்டுமா. சூப்பராக இருக்குமா. இருக்கட்டும். இருக்கட்டும், அங்கே வரமா. அந்த கிளி பச்சை கலர் இடமா, அந்த கிளி பச்சை கலர். அதே இல்லை, மேலே ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க. அதே எடுங்க. பிரிச்சு கட்டுங்கம்மா. ஏம்மா பிரிச்சு காட்டுமா. எல்லாத்தையும் பிரித்து காட்டக்கூடாது மேடம். ஏமா வாங்குறதெல்லாம் பிரிச்சு காட்ட சொல்கிறோம், பிரிச்சு காட்டுங்க. அது இருக்கட்டும், அந்த 2 சாரி இருக்கட்டும். நல்லா இருக்கு. நான் அதையும் இப்படி வச்சுக்கணுமா. சரிம்மா, அந்த 3 சாரிங்க ரேட் என்ன ரேட் இருக்குது? 1500 மேடம். 1500. இல்லை மேடம், என்னாச்சு? 500 ருபீஸ்க்கு எதுவும் 450 500 அந்த ரேஞ்சுக்கு தானே பார்க்குறேன். என்ன மேடம், வந்ததே ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணி அந்த ரேட்டுக்கு எடுத்து போடுங்கன்னு சொல்ல மாட்டேங்க. எல்லாத்தையும் பிரித்து காட்டுன்னு சொல்லி இப்போ என்ன அப்படி பண்ணுறீங்க? எடுக்கதெல்லாம் பிரித்து காமிக்க சொல்கிறேன். எனக்கு என்ன ஆசையாக ஒன்று எல்லாத்தையும் பிரித்து காமின்னு சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு வேலை வெட்டி இல்லை. புடவை எடுக்கதானே உங்களுக்கு பிரித்து காட்ட சொல்கிறேன். உங்களுக்கு இவ்வளோ கோவம் வருது. சம்பளத்துக்கு ஒரு கடையில் வேலை பார்க்க வரணும்னா அந்த வேலையெல்லாம் பார்த்தாதாம்மா சம்பளம். சும்மா உட்காந்து தான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. என்னம்மா இந்த பொண்ணு இப்படி பேசுது? ஓனர் இருக்காரா இல்லையா? நான் ஓனர்கிட்ட பேசிக்கிறேன். 500 1000 எவ்வளோக்கோ எடுக்க வரமா, பிரித்து காட்டணுமா, உங்களுடைய கடமை அதுதாம்மா. நான் ஓனர்கிட்ட உனக்கு நான் பேசிக்கிறேன். முடு உங்கள் ஒரு ஆளுக்கே பிரித்து காமிச்சிக்கிட்டு காட்டிடாமல் ஆகணும். நான் ஓனர்கிட்ட நான் பேசிக்கிறேன். ஓனர் இருக்காங்களா? ஓனர் மேடம், என்ன மேடம் இப்படி பண்ணுறீங்க? கொஞ்சம் பேசணும். வெளில போயிருக்காங்க. பரவாயில்ல, எனக்கு ட்ரெஸ்ஸே எடுக்கலாம்னாலும் பரவாயில்ல, எனக்கு நைட்டே ஆனாலும் பரவாயில்ல, கடை மூடுற டைம் வந்தாலும் பரவாயில்ல. நான் அவர்கிட்ட நான் பேசிட்டு தான் நான் போவேன். ஆமாம், இல்லை கடை தான் வியாபாரத்துக்கு கடை வச்சிருக்காரா இல்லை சும்மா ஓட்டுறதுக்கு கடை வச்சிருக்காருன்னு தெரிஞ்சுட்டு தான் போகணும். உனக்குலாம் எக்ஸ்கியூஸே கிடையாதுமா. நான் என்னன்னு கேட்டு தான் வருவேன். என்ன சாரி இது மட்டும் யோசிச்சு தான் பேசுனியா? நீ பேசுறது சரியில்லை. நான் என்னன்னு கேட்டுட்டு பேசுவேன்.